வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எல்லாமே வாட்ஸ்அப்போட புது அப்டேட் தான். இவ்வளோ நாளா அந்த அப்டேட்லாம் தெரியலையே அப்படின்னே வருத்தப்படுவீங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டனையும் அழுத்திங்க. இப்போ நம்ம பார்க்க போற வாட்ஸ்அப் அப்டேட் ஒண்ணுமே ரொம்ப சூப்பரான அப்டேட், வேற லெவல் அப்டேட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எல்லாமே நம்ம தெரியல, பட் ஆனால் நம்மகிட்ட தான் இருக்கு. இதுக்கு நீங்க வாட்ஸ்அப் பீட்டா வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க கூகுள் பிளே ஸ்டோர் உள்ள போயிட்டு கீழே ஜாயின் பீட்டா வெர்ஷன் இருக்கும், அதை நீங்கள் ஜாயின் பண்ணீங்க. லேட்டஸ்ட் அப்டேட்டையும் நீங்கள் அப்டேட் பண்ணீங்க. இப்படி அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நான் சொல்கிற அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்திருக்கும். இந்த அப்டேட் எல்லாமே இவ்வளோ நாளாக தெரியலையே அப்படின்னே வருத்தப்படுவீங்க. ஒரு அப்டேட்டும் சூப்பரான வேற லெவல் அப்டேட்னு நான் சொல்லுவேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செட்டிங் என்னன்றதை பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு செட்டிங் இவ்வளோ நாளாக நம்ம என்ன பண்ணுவோம், காண்டாக்ட் வேணும் அப்படின்னாக்கா மற்றவங்களோட காண்டாக்ட் நம்பரை வாங்கி நம்ம ஆட் காண்டாக்ட் உள்ளே போய் சேவ் பண்ணிட்டு வந்து தான் அடுத்தது நம்ம வாட்ஸ்அப்பில் இருக்காருன்றதை பார்ப்போம். இப்போ நீங்கள் ரொம்ப குயிக்காக பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த செட்டிங் எப்படி பண்ணணுன்றதை நான் சொல்கிறத பார்த்துங்க. ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தடு, என்ஜாய் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் உள்ளே போயிங்க. வாட்ஸ்அப் உள்ளே போயிட்டு இந்த 3 டாட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா செட்டிங்ஸ் உள்ளே போங்க. செட்டிங்ஸ் உள்ளே போயிட்டு இந்த கியூஆர் கோடு பார்த்தீங்கன்னா உங்கள் பேருக்கு பக்கத்தில் கியூஆர் கோடு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இது மை கோடு அப்படின்றது உங்களோட கோடு. நீங்கள் உங்கள் கூட யாருக்காவது ஸ்கேன் பண்ணாங்க அப்படின்னா உங்கள் காண்டாக்டை ஈஸியாக சேவ் பண்ணிக்க முடியும். இப்போ அதர் பர்சன் நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படின்னாக்கா ஸ்கேன் கொடுத்து இது என் டாக்டரோடது, அவங்களோடது ஸ்கேன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட் காண்டாக்ட்னு வரும், உங்கள் பேர் வந்துடும். சேவ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். இது ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தட் அப்படின்னே சொல்லலாம். இப்போ நம்ம பார்க்க ஒரு செட்டிங் ரொம்பவே எதிர்பார்த்த ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். வாட்ஸ்அப் இது கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படியே சொல்லலாம் நம்ம. ஏன்னா இது ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு விஷயம். நம்மளை யார் குரூப்பில் சேர்க்குறாங்கன்னே தெரியாது. நிறைய குரூப்பில் நம்ம பாட்டுக்கு ஆட் ஆகி போயிட்டே இருப்போம். முகம் தெரியாதவங்களே நம்மளை குரூப்பில் சேர்த்துருவாங்க. இதனால நிறைய பிரச்சனைகளையும் அனுபவிச்சிருக்கேன் நான் பர்சனலாகவே. ஸோ இப்போ அதுக்கு ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன், அதை யூஸ் பண்ணி பார்த்து. இந்த செட்டிங்ஸ் போகிறதுக்கு அதே மாதிரி நீங்கள் வாட்ஸ்அப் உள்ளே போயிடுங்க. இந்த 3 டாட் பட்டன் அழுத்திங்க. அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் உள்ளே போயிடுங்க. செட்டிங்ஸ் உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது அக்கௌண்ட் உள்ளே போங்க, ப்ரைவேசி உள்ளே போங்க. இது உள்ளே போயிட்டிங்கன்னா குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது உள்ளே பார்த்தீங்கன்னா அது டிஃபால்ட்டாக இருக்கிறது எவ்ரி ஒன் மை காண்டாக்ட் எக்ஸப்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் எவ்ரி ஒன் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் யார் வேணாலும் உங்களை எந்த குரூப்பில் வேணாலும் சேர்த்துட முடியும், காண்டாக்டுக்குள்ளே இல்லைனாலும். பட் ஆனால் நீங்கள் மை காண்டாக்ட் அப்படின்னு நீங்கள் மாற்றினீங்கன்னா உங்கள் காண்டாக்டில் உள்ளவங்க மட்டும்தான் உங்களை குரூப்பில் எந்த குரூப்பாக இருந்தாலும் ஜாயின் பண்ண வைக்க முடியும். வேறு யாரும் உங்களை தேவையில்லாமல் குரூப்பில் ஜாயின் பண்ண வைக்க முடியாது. இப்போ நம்ம பார்க்க போகிற செட்டிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. என்ன எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கானது தானே இருக்குது அப்படின்னாலும் இது ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் அனுப்புகிற ஃபோட்டோ யாருக்காவது இப்போ சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வேண்டியவங்களுக்கு நீங்கள் அனுப்புகிற ஃபோட்டோவை அவங்க எத்தனை டைம் வாட்ஸ்அப் போய் ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் நீங்கள் அனுப்புனது அவங்களோட வாட்ஸ்அப்பில் இருக்க தான் செய்யும். பட் ஆனால் அது வேணாம், எனக்கு நான் அனுப்புகிற ஃபோட்டோ அவங்க ஒரு டைம் மட்டும் பார்க்கணும், பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடணும் அப்படின்னாக்கா அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் இப்போ கொடுத்துருக்காங்க. அதை எப்படி பார்க்கணுன்றதை நான் சொல்கிறேன். இதில் இன்னொரு சிக்கலும் இருக்குது. என்ன அப்படின்னாக்கா நீங்கள் பார்க்கும்போது ஸ்க்ரீன்ஷாட் அடித்து வச்சுக்கிட்டிங்கன்னா அது எப்போ வேணாலும் பார்த்துட்டு இருக்கலாம். பட் ஆனால் பார்க்கும்போது ஸ்க்ரீன்ஷாட்லாம் எதுவும் அடிக்கலைன்னா அந்த ஒன் டைம் மட்டும்தான் உங்களுக்கு ஷோ ஆகும், அதுக்கப்புறம் ஷோ ஆகுது. அது எப்படி பண்ணலான்னு இப்போ நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நீங்கள் யாருக்கு அனுப்பணுமோ அது உள்ளே போயிடுங்க. எப்போதும் போல் செலக்ட் பண்ணுங்கள் ஃபோட்டோவை. ஏதோ ஒரு ஃபோட்டோவை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ எந்த ஃபோட்டோ வேணுமோ அதை சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே பார்த்தீங்கன்னா ஆட் எ கேப்ஷன் அப்படின்றது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 1 அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை மாதிரி தான் உங்களுக்கு சென்ட் ஆகும் ஃபோட்டோ அப்படின்னு தான் சென்ட் ஆகிருக்கும். இப்போ அவங்களுக்கு ஆப்போசிட்டில் உள்ளவங்க நீங்கள் யாருக்கு அனுப்பிச்சிங்களோ அவங்க அந்த ஃபோட்டோ ஒரு தடவை மட்டும்தான் பார்க்க முடியும். அது ஒரு தடவை பார்த்துட்டு வெளியில் வந்துட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபோட்டோ டெலீட் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க ஒரு விஷயம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கானது அப்படின்னே சொல்லலாம். என்ன அப்படின்னா நம்ம வாய்ஸ் மெசேஜ் நமக்கு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வசனுக்கு பேசி கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு 1/4 மணி நேரத்துக்குலாம் வாய்ஸ் மெசேஜ் போட்டுருப்பாங்க. அதெல்லாம் உட்காந்து நம்ம கேட்கணும்னா திரும்ப அந்த 15 நிமிஷம் 20 நிமிஷம் அரை மணி நேரம் உட்காந்து கேட்டே ஆகணும் தலையெழுத்து, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் அது மாதிரி தேவையில்லை, எனக்கு சீக்கிரமாக பார்க்கணும் அப்படின்னாக்கா அதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 1x2 2x2.5 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு அரை மணி நேரத்து வாய்ஸை நீங்கள் சீக்கிரமாக ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துலேயே கேட்டு முடிக்கிற மாதிரியே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அப்டேட்டையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம அந்த அப்டேட்டை பார்க்கலாம். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு நான் ஸ்க்ரீனில் சொல்கிறேன். எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் இருக்குது, அதுக்கு உதாரணத்துக்கு அதை நான் கிளிக் பண்ணி நம்ம கேட்குறதுக்காக அந்த ப்ளே பட்டன் அழுத்தினீங்க அப்படின்னாக்கா சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் 1x2.5 அந்த மாதிரியெல்லாம் வரும். ஸோ அதை நீங்கள் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக மட்டும் முடிச்சோம்.
இப்போ நம்ம பார்க்க போகிற செட்டிங் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கானது அப்படின்னே சொல்லலாம். இது நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்தது. இந்த விஷயத்தை நம்ம கொடுத்ததுக்கு வந்து வாட்ஸ்அப்புக்கு முதல்ல தேங்க்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது என்ன அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்டிக்கர்ஸ் அனுப்புறது, ப்ளஸ் வந்து எமோஜி அனுப்புறது, அனிமேஷன் அனுப்புறது, நம்மளோட அனிமேஷனே அனுப்புறது, ஃபாண்டை மாற்றுறது, எவ்வளோ இருந்தாலும் நம்ம என்ன ஃபாண்ட் இருக்கோ அந்த ஃபாண்டை மட்டும்தான் நம்ம அனுப்ப முடியும். பட் ஆனால் இப்போ நீங்கள் நான் சொல்ல போகிற விஷயத்தை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபாண்டை எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம், எமோஜி எல்லாத்தையுமே நீங்கள் வேறு லெவலில் பண்ணி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக மெசேஜ் அனுப்பலாம். ஆப்போசிட்டில் இருக்க உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை வீட்டில் யாரோ அவங்க வந்து எப்படி இதை பண்ணுறீங்க அப்படின்னே கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கானது. இதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா, பபுள் ஏஐ கீபோர்டு தான். அந்த கீபோர்டு வந்து உங்கள்கிட்ட கன்ஃபார்மாக இருக்கணும். இது வந்து ப்ளே ஸ்டோரில் கிடைக்குது. இதுக்கான லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. இதை யூஸ் பண்ணி எப்படியெல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள். நம்மளோட முகத்தை வச்சு நிறைய அனிமேஷன்ஸ் அனுப்பலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும் அப்படின்றது நான் சொல்லுவேன். இதையும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபாண்டு எல்லாமே நிறையா ஃபாண்டு இருக்கும். அது இப்போ இந்த கீபோர்டு உள்ளே போயிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட் எது வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு பிடிச்ச இந்த ஃபாண்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன்னா இதில் வந்து ஹாய் அப்படின்னு டைப் பண்ணுறேன்னா இந்த மாதிரி வந்து அது ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. டிஃப்ரெண்ட் கலர்லேயே வரும். இதை உங்களுக்கு அனுப்பிச்சிடலாம். இதுக்கு அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னாக்கா என்ன ஃபாண்ட் வேணுமோ உங்களுக்கு விருப்பப்பட்டது செலக்ட் பண்ணிங்க. அதுக்கு அடுத்தது இமோஜியெல்லாம் நிறையா இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய இமோஜியே இருக்குது. இதில் நான் எப்படி என் மூஞ்சியை வச்சேன் அப்படின்னாக்கா, நீங்கள் நான் சொன்ன கீபோர்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் போயிட்டு ஆட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோட்டோவை ஆட்டோமேட்டிக்காக இது வந்து இதை மாதிரி நிறைய இமோஜி வந்துடும். அனிமேஷன் ஸ்டிக்கர்ஸு நீங்கள் வந்து இதை எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சென்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கு அடுத்தது இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்டிக்கர்ஸ் வந்து டிஃபால்ட்டாகவே இருக்குது இதில். ஸோ இப்போ இதில் உதாரணத்துக்கு என்னோடய ஃபோட்டோவை நான் எடுக்கிறேன், எடுத்துகிட்டு அனுப்பணும் அப்படின்னாக்கா பாருங்கள், எமோஜியாக சென்ட் ஆகும். அது பேசுனதை பார்த்தீங்கன்னா சென்ட் ஆகிருக்கு. ஸோ இது மாதிரி இப்போ தண்ணிக்கு பின்னாடி இருக்கிற மாதிரி அனுப்பணும் அப்படின்னாலும் அது மாதிரியும் சென்ட் பண்ண முடியும் என்னால். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா அழகாக நீங்கள் சென்ட் பண்ணலாம். இதில் ஹைலைட்டே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்டிக்கர் ரெடி பண்ணுறது தான். இதுக்கு நீங்கள் வந்து அந்த நான் சொன்ன அந்த கீபேடை வந்து டவுன்லோட் பண்ணோன்னே உள்ளே போனோடனே உங்கள் ஃபோட்டோ கேட்கும். நீங்கள் ஃபோட்டோவை எடுத்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இமோஜெல்லாம் வந்து உங்களோட முகம் வச்சு க்ரியேட் ஆகிடும். இதை வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அனுப்புறது, என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லானது அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிற விஷயம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னே சொல்லலாம். நம்ம இப்போதைக்கு ஒரு ஹை டெஃபினேஷன் ஃபோட்டோவை வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பணும் அப்படின்னா முடியாத விஷயம். அதை வந்து ஷேரிட்லேயோ இல்லை வந்து சிஸ்டமில் போட்டோ எடுக்கணும் அப்படி தான் நம்ம பண்ண முடியும். பட் ஆனால் இனிமேல் நீங்கள் அதுக்கு தேவையில்லை. அதுக்கான ஒரு செட்டிங் கொடுத்துருக்காங்க அவங்க இந்த அப்டேட்டில். இந்த அப்டேட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் அப்படின்னே சொல்லணும். இந்த அப்டேட் வந்து ஒரு சிலருக்கு வந்திருக்கு, ஒரு சிலருக்கு வரல. பட் ஆனால் வெகு விரைவில் எல்லாருக்கும் வந்துருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். பீட்டா வெர்ஷனில் எல்லாருக்குமே இது வந்துடும் கன்ஃபார்மாக. ஸோ வந்த பிறகு இதை வச்சு என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறோம் அப்படின்னா என்ன நீங்கள் ஹை டெஃபினேஷனில் அனுப்புறீங்க, ஹெச்டி ஃபோட்டோ அனுப்புறீங்க அப்படின்னா சேம் அதே குவாலிட்டியில் போகும். பட் ஆனால் இவ்வளோ நாளாக எப்படி போவோம்னா, நம்ம ஒரு குவாலிட்டியில் அனுப்புவோம். பட் அது கம்ப்ரஸ் ஆகி அது அந்த குவாலிட்டி கம்மியாக தான் போகும். நம்ம ஒரு 4 MB அனுப்புகிறோம் அப்படின்னா அது ஒரு 1 MB தான் அந்த மாதிரி போயிருக்கும். ஸோ இனிமேல் அந்த பிரச்சனை இருக்காது உங்களுக்கு இந்த செட்டிங் அப்படின்றது. இப்போ நம்ம பண்ண போகிற ஆப்ஷனுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 3 டாட் பட்டன் உள்ள போயிடுங்க. செட்டிங் போங்க. செட்டிங்ஸில் வந்து ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா போயிடுங்க. இதில் வந்து நமக்கு இன்னும் அந்த ஆப்ஷன் வரல. பட் மேபி அடுத்தடுத்து அப்டேட்டில் வருதான்றது தெரியல. யாருக்காவது வந்திருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதில் கீழே பார்த்தீங்கன்னா அந்த வென் ரூமிங் இருக்குல்ல, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் ஃபோட்டோ வந்து எப்படி மாற்றணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் அதில் இருக்கிறதுல ஹை குவாலிட்டி அப்படின்ற மாதிரி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது டிஃபால்ட்டாக இருக்கும்போது லோ குவாலிட்டி அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து எனபிள் பண்ணி விட்டுட்டீங்க ஹை குவாலிட்டி அப்படின்னா எந்த ஃபோட்டோவை என்ன சைஸில் இருக்கோ, அதாவது உதாரணத்துக்கு 4 MB 5 MBன்னு இருக்குது அப்படின்னா அதே ஹை டெஃபினேஷன்லேயே அவங்களுக்கும் சென்ட் ஆகும். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஷேரிட்டியோ இல்லை வந்து கூகுள் ட்ரைவ்லேயோ போட்டு எடுக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் இருக்காது. ஸோ இது வந்த பிறகு யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது எல்லாமே பீட்டா வெர்ஷன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து பீட்டா வெர்ஷனை இப்போ நான் இது வரைக்கும் சொன்ன அப்டேட் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இது மாதிரி நிறைய அப்டேட் நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். இது எல்லாமே உங்களுக்கு முதல்ல கிடைக்கணும் அப்படின்னாக்கா நம்ம சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டனையும் அழுத்திங்க, ஆல்ன்ற பட்டனையும் அழுத்திங்க. தேங்க்யூ, பை பாய்.